வணக்கம். தமிழ் வெர்சஸ் கன்னடா. ஒரு தாய்க்கு பிறந்த இரு மகள்களா தமிழும் கன்னடமும்? புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ், அதாவது மூல திராவிட மொழி என்பது உண்மையில் உண்டாயிருந்ததா அல்லது செயற்கையில் கட்டமைக்கப்பட்டதா இந்த இல்லாத புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ்? இவற்றை குறித்து 4 பகுதிகளாக இந்த காணொளியில் காணலாம். மொழி, அதாவது வாய். மொழிவதினால் அதற்கு மொழி என்று பெயர். மொழியின் அடிப்படை ஒலியாகும். இந்த ஒலியானது நம் உடலில் எவ்வாறு பிறக்கின்றது என்பதை தொல்காப்பியம் பிறப்பியலில் விரிவாக கூறுகிறது. உந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் மிடட்டினும் நெஞ்சினும் நிலையி பல்லும் என்று அந்த நூற்பா விரிவாக செல்லும். அதாவது நம் உடலில் காற்று உள்ளிருந்து மேல் எழுவதினால் உண்டாகின்ற ஒலி, அதை நாம் எழுத்து என்று கூறுகின்றோம். எழுகின்ற ஒலி. இவற்றிற்கு வரி வடிவம் கொடுத்தாலும் அதற்கும் எழுத்து என்று பெயர். ஆங்கிலத்தில் வவ்வல் என்று கூறுவதை வடமொழி, அதாவது சம்ஸ்கிருதத்தில் ஸ்வர் என்று கூறுவார்கள். கன்னடத்தில் அதை ஸ்வரகளு என்று கூறுவார்கள். ஆனால் தமிழில் நாம் அதை உயிர் எழுத்து என்று கூறுகின்றோம். அந்த எழுத்துக்கு உயிராக இருப்பது. அதே போன்று ஆங்கிலத்தில் கான்சனன்ஸ் என்று கூறுவதை சம்ஸ்கிருதத்தில் வியஞ்சனம் என்று கூறுவார்கள். இதை கன்னடத்தில் வஞ்சனகளு என்றும், தமிழில் நாம் அதை மெய் எழுத்து என்று கூறுகின்றோம். மெய் என்றால் உடலை குறிக்கும். மெய் வருத்த, மெய்ப்பாடு என்று நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆகவே தமிழில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, இந்த உயிரும் உடலும் சேரும் பொழுது இயக்கம் பெறுகிறது. அதைத்தான் நாம் உயிர் மெய் எழுத்து என்றும் கூறுகின்றோம். தமிழில் எவ்வளோ ஒரு நுட்பம் இருக்கிறது பாருங்கள். ஆங்கிலத்தில் வெர்ப் என்று கூறுவதை வடமொழியில் கிரியா என்று கூறுவார்கள். இதே தான் கன்னடத்திலும் கிரியா பதா என்று கூறுவார்கள். ஆனால் தமிழில் நாம் அதை வினை என்று கூறுகின்றோம். ஆங்கிலத்தில் சிங்குலர் என்பதை வடமொழியில் ஏக்கவச்சன் என்று கூறுவார்கள். கன்னடத்திலும் இதே தான் ஏக்கவச்சனகளு என்று கூறுவார்கள். ஆனால் தமிழில் நாம் அதை ஒருமை என்று கூறுகின்றோம். அதே போன்று ப்ளூரல் என்பதை வடமொழியில் அநேகவச்சன் அல்லது பகுவச்சன் என்பார்கள். கன்னடத்திலும் இதே தான் பகுவச்சனகளு என்று கூறுவார்கள். குறிப்பாக அவர்கள் பிராணி, வஸ்து, பக்ஷி, வெக்தி என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் வடமொழி சொற்கள், அதாவது சமஸ்கிருத சொற்கள். நாம் இவற்றை தமிழில் பன்மை என்று கூறுகின்றோம். பலவற்றை குறிப்பதற்கு அவற்றை நாம் 2ஆக பிரித்திருக்கின்றோம். உயிரற்ற பொருட்கள், உயிருள்ள பொருட்கள். அதாவது நாம் விலங்கு, பறவை என்றுதான் நாம் அழைப்போமே ஒழிய பிராணி, வஸ்து, பக்ஷி என்று நாம் கூறுவதில்லை. தமிழில் எத்தனை வேறுபாடு இருக்கிறது. ஆங்கிலத்தில் மாஸ்குலைன் ஜெண்டர், ஃபெமினைன் ஜெண்டர் என்று கூறுவார்கள். வடமொழியில் இதை புருஷலிங்கா அல்லது ஸ்திரீலிங்கா என்று கூறுவார்கள். இதே தான் கன்னடத்திலும் புலிங்கா, ஸ்திரீலிங்கா என்று கூறுகின்றார்கள். தமிழில் நாம் இதை ஆண்பால் என்றும் பெண்பால் என்றும் கூறுகின்றோம். ஒரு மொழிக்கு அடிப்படை என்பது இலக்கணமாகும். தமிழில் இந்த கட்டமைப்பு என்பது முற்று முழுவதுமாக தமிழாக இருக்கிறது. கன்னடத்தை எடுத்துக்கொண்டால் அது முற்று முழுவதுமாக வடமொழி, அதாவது சமஸ்கிருத இலக்கண கட்டமைப்பை, சொற்களை நேரடியாக பயன்படுத்துகின்றது. இந்த ஸ்வரகளு, வியஞ்சன், கிரியாபத், ஏக்கவச்சன், பகுவச்சன், ஸ்திரீலிங், புருஷலிங் என்பது கன்னடத்தில் மட்டுமல்ல, மராத்தி, குஜராத்தி, பெங்காலி, தெலுங்கு, மலையாளம் போன்ற ஏனைய இந்திய மொழிகளிலும் இதே சொற்றொடர்கள் தான் நேரடியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்களுடைய இலக்கண கட்டமைப்பிற்கு. இப்போ சொல்லுங்கள், தமிழும் கன்னடமும் சிஸ்டர் லாங்குவேஜஸா? அப்படி இருந்தால் தமிழில் இருப்பது அனைத்தும் கன்னடத்தில் இருக்க வேண்டுமல்லவா? அல்லது கன்னடத்தில் இருப்பது அனைத்தும் தமிழில் இருக்க வேண்டுமல்லவா? இங்கு முற்று முழுவதுமாக வேறுபட்டு நிற்கிறது. தமிழ் சிஸ்டர் லாங்குவேஜ் என்பது தவறான கருத்து. பகுதி 2. ஓல்டு கன்னடா என்று அவர்கள் ஒன்றை குறிப்பிடுகின்றார்கள். அதாவது பழைய கன்னடம். அது அவர்கள் ஹெலா கன்னடா என்று கூறுகின்றார்கள்.
அண்மையில் எனக்கு ஒருவர் கூறியிருந்தார், இந்த பழைய கன்னடத்தை கன்னடா ஸ்காலர்ஸ் ஒன்லி கேன் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்று. அவ்வளவு ஒரு கடினமான மொழியாது. வாங்க பார்க்கலாம். கன்னடத்தின் பழமையான கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிராஜ மார்க்கா. இந்த பெயர் கூட ஒரு வடமொழி சொல் தான். இது எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டில், அதாவது இன்றிலிருந்து ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு நம்ம வைத்துக்கொள்ளலாம். அதாவது அந்த கவிராஜா மார்க்காவிற்கு முன்பாக ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் சமய குறவர்கள் காலம். இந்த காலகட்டத்தில் சைவத்திற்கு தேவாரமும் வைணவத்திற்கு 4000 திவ்ய பிரபந்தமும் இயற்றப்பட்ட காலகட்டம். இப்போ தேவாரம் என்பது 12 நூல்களை உள்ளடக்கியது. அதை 12 திருமுறைகள் என்று கூறுவோம். திருத்தொண்டர் புராணம், திருவாசகம், திருமந்திரம், இப்படி 12 நூல்கள். இப்போ அதில் ஒரு நூல் திருமந்திரம், அதில் மட்டுமே 3000 பாடல்கள் இருக்கிறது. அப்போ பாருங்கள், அந்த தேவாரம் என்பது எத்தனை பாடல்களை கொண்ட ஒரு பெரிய இலக்கியம். திவ்ய பிரபந்தம் என்பது கூட 4000 பாடல்களால் ஆனது. இது ஒரு பெரிய இலக்கிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சமயக்குறவர்கள் காலம் எப்பொழுது ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு. அதில் இருக்கக்கூடிய தமிழ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றிலிருந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்பு உண்டாயிருந்த தமிழ் எப்படி இருந்தது என்பதை தேவாரத்தின் ஊடாக நான் உங்களுக்கு பயின்று காட்டுறேன். இதை நீங்கள் உங்கள் காதுகளில் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த பாட்டை தோடுடைய செவியன் விடை ஏறி ஓட்டுவெண் மதிச்சூடி காடுடைய சுடலை பொடி பூச்சியன் உள்ளம் கவர்கள்வன். இது கவிராஜா மார்க்காவிற்கு முன்பு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இயற்றப்பட்ட தேவார தமிழ் பாடலாகும். இதை நீங்கள் காது கொடுத்து கேட்டவுடனேயே உங்களுக்கு ஓரளவு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு பின்பு இயற்றப்பட்ட அந்த கவிராஜா மார்க்காவை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுவும் அது வடமொழி கலந்துதான் இருக்கிறது. இப்போ நாம் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி நகரலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அறநெறி நூல்கள் இயற்றப்பட்ட காலகட்டம் தமிழில். இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடத்தில் எந்த இலக்கியமும் தோன்றவில்லை. ஆனால் நம்மிடம் 18 அறநெறி நூல்கள் தோன்றியிருந்தது. குறிப்பாக முதன்மையானது திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை போன்ற நூல்கள். நான் அதிலிருந்து திருக்குறளிலிருந்து ஒரு 2 குறளை உங்களுக்காக பயின்று காட்டுறேன். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது இனிய சொற்கள் கூறுவதற்கு உள்ளபோது அவற்றை விடுத்து இன்னாத சொற்களை கூறுவது ஒரு மரத்தில் நிறைந்திருக்கின்ற கனிகளை விடுத்து காயை பறிப்பதற்கு ஒப்பாகும் என்கிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எவ்வளோ ஒரு அழகான குறள். இதெல்லாம் கேட்கும்போது ஓரளவு நமக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாகத்தானே உங்களுக்கு இருக்குது. நாம் இன்றும் திருக்குறளோடு ஒன்றி விடுகின்றோம் கேட்ட பொழுதே. இவைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டது. இவைகளை காட்டிலும் பழமையானதாக நாம் கருதக்கூடியது தமிழ் நெடுங்கணக்கு, 8 தொகை 10 பாட்டு. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, முல்லைப்பாட்டு, மலைபடுக்கடாம், பட்டியல் நீளம். இப்போ இந்த 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட கவிராஜா மார்க்காவிலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம். இந்த பாடலுடைய முற்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா, கன்னட மொழி பேசக்கூடிய மக்களின் எல்லைகளை பற்றி விவரிக்கிறது. காவிரியிலிருந்து கோதாவரி வரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நாடு கன்னட நாடு அப்படின்னு வரும். அதில் அடுத்த பாடல் பதனரிது நுடியல்லோம் நுடியது அணியரலு மார்பரா நாடவர்கள் சதுரர் நிஜதியம் குறித்தோதயம் காவிய பிரயோக பரிணத மிதங்கள். நாடவர்கள் அப்படின்னா அந்த நாட்டிற்கு உரியவர்கள். நொடி அப்படின்னா மொழியை குறிக்கும், மொழிதல், அதாவது நொடியெல்லாம். பதன் அறிய அப்படின்னா அறிய, அறிந்து கொள்ள. அரியறிய அறியாமை கண்டட்டால் என்கின்ற குறள் தான் எனக்கு நினைவுக்கு வரும். அப்போ தான் நிஜிதம் அப்படின்னா உண்மையை குறிக்கும். குறித்தோதயம் அப்படின்னு வருதில் அதை குறித்து என்று பொருள். காவிய பிரயோகம் அப்படிங்கிறது அவர்கள் காவியம் படைக்கும் வல்லவர்கள் என்பதை குறிக்கும். இது வடமொழி சொல். இவற்றை கேட்ட பொழுதே ஓரளவு நமக்கு விளங்குகிறது. இதைத்தான் அவர்கள் பழைய கன்னடம் என்று கூறுகின்றார்கள். இதில் ஒன்றை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள். அதில் ஈற்றில் மெய் எழுத்து வரும்.
இல், இன் என்று வரும். தற்கால கன்னடத்தில் அந்த மெய்யெழுத்து ஈற்றாக வராது. இப்போ செல்வர்கள், நாடவர்கள் என்று பழைய கன்னடத்தில் அவர்கள் குறிப்பிட்றாங்க. அதாவது பழைய கன்னடம் என்பது 1200 ஆண்டுகளுக்கு முன்பு. புதிய கன்னடத்தில் அது ஊவாக மாறும். அந்த மெய்யெழுத்து இன், இல் என்பது இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா பகல் என்பது ஹகலு என்று கூறுவார்கள். இது இந்த தற்காலத்துக்கும் பழையதுக்கும் உள்ள வேறுபாடு. பழையது என்பது 1200 ஆண்டுகளுக்கு முன். தமிழ் நடையை ஒத்திருக்கும். இப்போ பகுதி 3க்கு வரலாம். தமிழ் தனித்த தன்மை உடையது, தனக்கென ஒரு வேரை கொண்டு இருக்கிறது. அது மற்ற மொழிகளை போன்று அல்ல. இப்போ அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். இப்போ நாம் எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். 1, 2, 3, 4, 5. இதில் இப்போ பாருங்கள், இப்போ 1 என்பதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 1 அப்படின்னா 1 அப்படின்னாலும் ஒரு எண்ணிக்கையை குறிக்கும் இல்லையா? ஒரு எண்ணிக்கையை குறிக்கும். 1 அப்படின்னா அதோடு 1 அப்படின்னா அதோட சேர்ந்துரு, கலந்துடு, இணைந்திரு அப்படின்னு பொருள். 1 அப்படின்னா ஒன்றாதல் என்ற பொருளும் உண்டு. அதே போன்று 1 ஒன்றுதல் அப்படின்னா பொருந்துதல், அதோட ஒன்றி போதல், பொருந்துதல் என்ற பொருளும் உண்டு. அதே போன்று 1 அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதாவது ஒன்னார் அப்படின்னா ஒத்துப்போகாதவர், பகைவர் என்று பொருளும் உண்டு. அதே போன்று 1 என்பதை நம்ம ஒற்றை என்று சொல்லுகின்றோம். ஒற்றை மலர் என்று கூறுகின்றோம். ஒற்றை என்பதிலிருந்து ஒற்று என்ற சொல் பிறக்கிறது. ஒற்று அப்படின்னா ஒற்றனை குறிக்கும். ஒரு திருக்குறள் கூட நினைவுக்கு வருகிறது. ஒற்றும் உரைச்சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றன்க மன்னவன் கண். ஒற்றை என்பது தனிமையையும் குறிக்கும். ஒற்றைக்கு ஒற்றவா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தனியாவா என்று பொருள். ஒற்றை என்பது தனிமையையும் குறிக்கும். அதே போன்று ஒரு மலர் என்று கூறுகின்றோம். ஓர் உயிரி என்று கூறுகின்றோம். இப்போ பாருங்கள், இந்த ஒன்றை குறித்து 1, 2 ஆகி நின்று ஒன்றி 1 ஆயினோருக்கு 1ம் 2ம் ஒரு காலும் கூடிடா 1, 2 என்றே உரை தருவோருக்கு எல்லாம் 1, 2ஆய் நிற்கும் ஒன்றோடு ஒன்று ஆனதே. இது திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பாடல். ஒன்றுக்குள் எத்தனை ஒன்று, வியப்பாக இருக்கிறதல்லவா? அதே போன்று தமிழில் 4 என்று கூறுகின்றோம் இல்லையா? 4 என்பது ஒரு எண்ணிக்கையை குறிக்கும். அதே போன்று 4 பேரை குறிப்பதற்கு நாம் நால்வர் என்று கூறுகின்றோம் இல்லையா? நால்வர். இப்போ 4 வேதம் என்பதை நாம் நான்மறை என்று கூறுகின்றோம். 4ஐ நாள் என்றும் நான் என்று கூறுகின்றோம். நான்மறை. நான் என்றால் தன்மை சுட்டு, என்னை குறிக்கும். நான் வருகிறேன், நான் போகிறேன் என்று. 4க்குள்ள எத்தனை நான், வியப்பாக இருக்கிறதல்லவா? இப்போ மற்றொரு சொல்லாடலையும் எடுக்கிறேன். ஆங்கிலத்தில் ஹவுஸ் என்று சொல்லுவதை நம்ம தமிழில் வீடு, இல்லம், மனை, உறையுள் இப்படி பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றோம். இப்போ நான் மனை என்கின்ற சொல்லாடலை மட்டும் எடுக்கிறேன். கன்னடத்தில் இதை மனை என்று சொல்வதாக அறிகின்றேன். இப்போ நான் தமிழுக்கு வர்றேன். மனை அப்படின்னா வீட்டை குறிக்கும். மனை என்பது நிலத்தையும் குறிக்கும். இப்போ மனை, அதிலிருந்து தான் மனைவி என்ற சொல்லாடல் பிறக்கிறது. அதாவது மனையில் உறைபவள், மனையிலிருந்து மனைவி என்ற சொல்லாடல் பிறக்கிறது. இந்த மனைவியை நாம் மனை உரை கிழவோயே, மனை கிழத்தி, மணவாட்டி, மனையோள், இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகும். எனக்கு ஒரு திருக்குறள் கூட நினைவுக்கு வருகிறது. பிறன் மனை நோக்கா பேராண்மை என்று. இந்த மனையை சுற்றிலும் பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருந்தால், அதைத்தான் நாம் அரண் அமைக்கப்பட்டிருந்தால் அரண்மனை என்று கூறுகின்றோம். அந்த மனை மருத்துவத்திற்காக பயன்பட்டால் அதை மருத்துவமனை என்று கூறுகின்றோம். அதை பனிமனை, அடுமனை, ஏன் அறிவால் மனை என்றும் கூறுகின்றோம், அடிமனை என்றும் கூறுகின்றோம். தமிழில் எத்தனை சொற்கள் பிறக்கின்றன பாருங்க. தமிழ் ஒரு வேராக இருக்கிறது. தமிழ் ஒரு மூல மொழி. மூலத்திலிருந்து தான் எல்லாம் பிறக்கும் என்பார்கள். தமிழ் மூல மொழியாக இருக்கிறது. ஒரு மரம் என்கின்ற மொழிக்கு வேராக இருக்கிறது. அது கிளை மொழி அல்ல, வேர். பகுதி 4. இப்போ தென்னிந்திய மொழிகளை எல்லாம் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? அந்த திராவிடம் உண்மையில் எதை குறிக்கிறது? வடமொழியாளர்கள் சொல்லுவாங்க சிலர், அது ஒரு நிலப்பரப்பை குறிக்கிறது. 3 பக்கங்களும் கடலால் சூழப்பட்ட பகுதி அப்படின்னு. அப்படின்னா இன்றைய இந்திய வரைபடத்தை எடுத்துக்கொண்டால் குஜராத்திலிருந்து
மேற்கு வங்கம் கொல்கத்தா வரைக்கும் கடலால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகள் அனைத்துமே திராவிடம் என்று நாம் கூறலாமா? கிடையாது. தெற்கு பகுதி என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட மொழி குடும்பம் என்று. அது எந்த மொழி குடும்பம்? இப்போ மலையாளத்தில் லீலா திலகம் என்கின்ற ஒரு இலக்கண நூல் 13ஆம் நூற்றாண்டுக்கு பிற்காலத்தில் இயற்றப்பட்டது, வடமொழி கலந்து. அந்த லீலா திலகத்தில் திரமிடம் என்பதை அவர்கள் தமிழ் என்பதை குறிக்க வடமொழியில் பயன்படுத்தப்பட்ட சொல் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆக எப்படி சுற்றினாலுமே அங்கு தமிழ் தான் வந்து நிற்கிறது. தமிழ் மற்ற மொழியை உற்பத்தி செய்கின்றது. இதற்கு ஒரு சான்று கேரள பாணினியம் என்கின்ற நூலில் ஏஆர் ராஜராஜவர்மா அவர்கள் குறிப்பிடுகின்றார். மலையாளம் முன்பு தமிழாக இருந்தது. ஒரு வீட்டுக்கு ஒப்பிடுவார். அந்த வீட்டின் அடித்தளம், மேற்கூரை, நடுப்பகுதி, இந்த மூன்றும் தமிழால் இருந்தது. பிற்காலத்தில் அந்த நடுப்பகுதி மண் அகற்றப்பட்டு செங்கலால், சமஸ்கிருத செங்கலால் ஆக்கப்பட்டது தான் மலையாளம். அது இன்றைய அடித்தளமும் மேற்கூரையும் தமிழால் வேயப்பட்டது என்று கூறுகின்றார். கேரள பாணினியம் தமிழிலிருந்து பிற மொழி கிளைத்தெழுந்ததை உறுதி செய்கிறது. அப்படியென்றால் தமிழானது வேறாக இருக்கிறது. அதுதான் புரோட்டோ திராவிடியன் மூல மொழி. தமிழ் என்றும் சிஸ்டர் லாங்குவேஜ் கிடையாது எந்த மொழிக்கும். இது சிறு ஆய்வுதான். இது இன்னும் நீளமாக தொடர வேண்டும் மொழியியலில். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு கண்டிப்பாக பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.